தேடை மெடிடேஷனில் நான் ஒரு 36 ஸ்டேஜ் வரைக்கும் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் அது வந்து சாதாரண ஒரு சிறு வெளிச்சிருந்தா கூட எனக்கு வந்து அது ஒரு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக முன்கூட்டியே சேஃப்டி கண்ணாடி போட்டேன். அதுவும் முருகப்பெருமான் அருளால் தான். அப்படி இருக்கும்போது இந்த கண் சம்பந்தமான பாடலை வந்து நான் முன்கூட்டியே படிச்சிருக்கேன். அது ஒரு பெரிய ஆற்றலையும் பெரிய அதிசயத்தையும் செய்யக்கூடிய ஒரு பாடல் இது. கண் சம்பந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நான் கர்மாராய்ச்சியில் உணர்ந்தது, முருகராட்சியில் உணர்ந்தது திருவண்ணாமலை ஸ்தலம் தான். இப்போ வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் சொல்லுவாங்க. இந்த வலது கண் இடது கண் ரெண்டுமே ஒரு கண் பார்வை சக்தியோடு சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த அருணாச்சலேஸ்வரர் இருக்கிற பாருங்கள், அந்த இடம் தான். நீங்கள் யாராவது உங்கள் ஃபேமிலியில் கண் சம்மந்தமாக பாதிப்பு இருக்குது, இல்லை கண் குறைபாடு இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை திங்கக்கிழமையோ போங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமோ இல்லை நீங்கள் மருந்து மாத்திரை கண்ணுக்காக எடுக்கிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நான் இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு வந்து உதவி பண்ணுன்னு முருகப்பெருமான் உத்தரவு கொடுத்தாரு. அதில் இந்த எல்லாருமே தர்மம் பண்ணிட முடியும். யார் வேணாலும் அன்னதானம் போட்டுடலாம், யார் வேணாலும் சாப்பாடு வசதி வாய்ப்பெல்லாம் கொடுத்துடலாம். ஆனால் புண்ணியம் வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது. அந்த புண்ணியம் அதிகமாக நம்ம கலியுகத்தில் யார் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் பேசாதோர், காது கேளாதோர், ஆட்டிசம் குறைபாடு, இந்த பார்வையற்றோர், இவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஒரு மனிதனை வந்து 6 கிரகத்தை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பெரும்பாலுக்கும் உங்களுக்கு துன்பம் வராது. ஏன்னா மலேசியாவில் வந்து ஒருத்தர் கேட்டார், நீங்கள் இந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது வந்து இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே, இதை செய்யலாம் என்ன ஆகும் அப்படி